உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொன்னா கேளு. எலா டபுள்யூ உப்பு. எலா வெங்கடேஷ். எலா அக்கா. வெங்கடேஷ் பையனா. எலா சொன்னா ஏய் அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லுப்பா. போன் போடு. அக்கா அக்கா புள்ளிய கொண்டு போறா. அப்படி வா. எப்படி உண்மையா சொன்னா பாத்தியா மச்சான்? இதுக்கு பேர் தான் மச்சான் போலீஸ் அடி. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல போய் பேசிக்கலாம். யோ வண்டியில ஏத்திங்க அவனை. ஏய் அடா போடா. நல்லா பார். இந்த இடத்துல உன் அண்ணன் இல்ல, உன் தாத்தனால கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. இங்க நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும். உன்னை நான் என்ன செஞ்சாலும் எவனும் தடுக்க முடியாது. வேண்டாம் வெங்கடேஷ், சொன்னா கேளு. தயவு செஞ்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. தப்பு தாண்டி பண்ண போறேன். வேண்டாம் வெங்கடேஷ். இப்ப எனக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஏய் ஒழுங்கு மரியாதையா நில்லு. பகல்ல நடந்தாலும் இதுக்கு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுக்கப்புறம் ஒன்னாலேயோ அண்ணனாலேயோ என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏய் நான் தான் உன் புருஷன், நீ என் கூட வாழ்ந்து தாண்டி ஆகணும். நான் செத்தாலும் சாவனே தவிர என் மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன்டா. பார்க்க தானே போற. என் ஹைட் வெயிட்டுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன பூச்சி மாதிரி. அசால்ட்டா அடிச்சு என் வாயில போட்டு மென்னிடுவேன். நான் தாண்டி உனக்கு புருஷன். நான் மட்டும்தான் உனக்கு புருஷன். அந்த அறிவழகம் கூட கள்ள காதல் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, ஊர் சுத்த முடியாது. சிரிச்சு சிரிச்சு அப்படியே உரசி உரசி இடிச்சுக்கிட்டு உட்கார முடியாது. அடச்சே வாய மூடு. இவ்ளோ அழுக்க உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ என் வீட்ல வந்து உட்கார்ந்திருந்தியா? உனக்கு கேவலமா இல்ல? ஒரு பொம்பளைய கடத்திட்டு வந்து அடிச்சு வச்சு உன் வீரத்தை காட்டுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா போ அந்த அறிவு கிட்ட மோது, இல்ல என் அண்ணன் கூட மோது. போயும் போய் ஒரு பொம்பளை கூட மோதுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? காட்டு வேண்டி காட்டதான் போறேன். ஆனா முதல்ல ஒன்ன தின்னு செமிச்சிட்டு தான் அவங்க கணக்க ஆரம்பிப்பேன். உள்ளுக்குள்ள அம்புட்டு ஆத்திரம் இருக்குடி. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வெள்ளை காட்டான் கூட உரசி உரசி என் கண்ணு முன்னாடியே போவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் கூட கக்க புக்கன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். அதுக்கு தாண்டி நான் ஆப்பு வச்சேன். எல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியட்டும்ங்கிறேன். அதுக்கு தாண்டி டீல மயக்க மருந்து போட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தின. எப்படி இருந்துச்சு உனக்கு? பத்தி எரிஞ்சுச்சா? அவமானப்பட்டு கூசி போய் நின்னியா? நீயும் அந்த அறிவு சுத்தினப்போ எனக்கும் அப்படி தாண்டி இருந்துச்சு. நானும் அவமானப்பட்டு நின்ன. அதுக்கு தான் இந்த ஆப்பு. செஞ்ச தப்புல இருந்து தப்பிச்சலான்னு நினைச்சு கூட பாத்துறாது. எங்க அண்ணன் இருக்கு, சிங்கம் சண்முகம் இருக்கான். ஊரு முன்னாடி எங்க அம்மா சூடாமணி மேல சத்தியம் பண்ணிருக்கான். ஒரு நாள் உன்னை அவன் சும்மா விட மாட்டான். இன்னைக்கு அண்ணன் கையால தாண்டா உனக்கு சாவு. என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவா உங்க அண்ணன்? ஓ இதோ இப்போ ஒன்னைய, அதாவது என் பொண்டாட்டி கூட இப்போ நான் என்னோட உரிமையா ஆக்க போறேன். அதை இந்த கோர்ட்டு கூட தப்பா சொல்லாது. இதுக்கு மேல என்ன பண்ணுவா உங்க அண்ணன்? உன்னோட பொண்டாட்டின்னு நான் சொல்லணும்டா. தேவல்ல தேவல்ல. இதோ உன் கழுத்துல தொங்குதே இந்த தாலி, அதுவே வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லும். உன் அண்ணன் மண்ணாங்கட்டிலாம் இங்க வந்து ஒண்ணும் புடுங்க முடியாது. இப்ப நடக்க போகுதே நம்ம சாந்தி முகூர்த்தம். அத உன் அண்ணனால தடுக்க முடியாது. வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆம்புட்டுதான். வேண்டாம் வெங்கடேஷ், கிட்ட வராத. சொன்ன கேளு. வேண்டாம். ஏய், அப்படியே நில்லு. நீ சிரிக்கிறப்ப விட சந்தோஷமா இருக்கிறத விட இப்படி அழுதுகிட்டு கெஞ்சிர பாத்தியா? இப்பதாண்டி நீ அழகா இருக்க.
நீ இப்படி இருக்கிறதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. கவலைப்படாத, வாழ்நாள் முழுக்க உன்னை இதே மாதிரி அழ வச்சு அழகாவே பாத்துக்கிறேன். வா வாடிக்கிறேன். வேண்டாம். ஏய், விடு. விடு. நீ எங்கேயும் போக முடியாதுடி. எங்க சுத்தினாலும் இந்த ஒரே ரூம் தான். அந்த வாத்தி நெட்ட வாத்தி அவன் சொதப்பினாலும் கடைசியில மாட்டாம தப்பிச்சிட்டான். நெசமாவாயா? இது அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, சிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான்ல. ஐயா, அவன் மட்டும் சிக்குனா உங்களை காட்டி கொடுத்துருவா ஐயா. பாத்து கொடுங்க. ஒருத்தனுக்கு எப்படி சனியம் பிடிச்சா என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி பேசுற நீங்க. சனியம் இல்ல, உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா? விளங்காதவனே இல்ல, எப்பவுமே பாசிட்டிவா 4 வார்த்தை பேசி பழகு. நான் பேசுன உடனே நடக்கிறது நடக்காம போயிருமாக்கும். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். கீதோபதேசம் நல்லா இருக்கு. நானும் படிச்சிருக்கேன் தத்துவம். இல்ல, இங்க பஞ்சு டயலாக்லாம் நான் தான் பேசணும். நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச எது நடக்கணுமோ அது நடக்கவே நடக்காது. இது சனியோபதேசம். ரத்னா வேண்டாம், வேண்டாம் ரத்னா, வேண்டாம் ரத்னா, வேண்டாம். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். வேண்டாம் ரத்னா. டேய், பைத்தியம். எப்ப எதுக்குடா சிரிக்கிற? ஏய், இப்ப நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுடி. நீயே சொல்லு. இந்த நேரத்துல அழவா செய்வாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் நான் சிரிக்கிறேன். வேண்டாம், கிட்ட வராத. நிஜமாவே நான் ஒருத்தக்கிட்ட செத்துருவேன். சொன்ன கேளு. ஏய் சண்முகம், நீ எப்படிங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. ஏய், உங்க நொண்ணெல்லாம் இன்னும் இங்க வரலடி. வரவும் மாட்டான். நான் தான் லொலொலாய்க்கு போய் சொன்னேன், நீயும் நம்பிட்ட. இப்போ உன் கையில கத்தி இல்ல, ஆனா நீ இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.